ஒரு நிமிடம் கூட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்க போகும்பொழுது ஆவியானவர் நீ இந்த குடும்பத்துக்கு உள்ள இருக்கிறவன் கிடையாது, குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறவங்க உணர்வு கொடுக்க மாட்டார். இந்த குடும்பத்துக்குரியவன், இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன் பரலோக பிதா, இவனோட அப்பா என்கிற உணர்வை கொடுப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் மக்கள் தேவனை அப்பான்னு பார்க்கல, சிருஷ்டிகரா பார்த்தார்கள், நியாயாதிபதியா பார்த்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற தேவனுடைய தேவனா பார்த்தாங்க, அப்பாவை பார்க்கல. இன்னைக்கு நாம் அவரை அப்பாவை பார்க்குறோம். கலாத்தியர் திருப்போம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்புறம் சுதந்திரவாளியன், எஜமானவன் அப்படியே சொல்லிட்டு கீழே அப்பா பிள்ளை உறவை பற்றி பேசுகிறார். நாம் யூத மக்கள் கிடையாது, நம்ம புரட்சாதி மக்கள். உங்களோட பாட்டி பேர் தெரியுமா? உங்களுக்கு பாட்டியோடைய பாட்டி பேர் தெரியுமா? உங்கள் பாட்டியோடைய பாட்டி பேர் தெரியாது, உங்கள் பாட்டி எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. நீங்கள் எந்த இனமாக இருந்தாலும் சரி தான், எந்த நிறமாக இருந்தாலும் சரி தான், ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்களோட ஜீனியாலஜியை கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் தாத்தா முப்பாட்டையரை கண்டுபிடிக்கலாம். என்னுடைய தாத்தை முப்பாட்டைங்கிறது ஆபிரகாம் விசுவாசத்தின் அடிப்படையில். நான் தேவனுக்கு சொந்தமானவன், தேவன் என் அப்பா, அந்த குடும்பத்தில் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். என்னுடைய ஒரிஜினல் ஜீனியாலஜி எடுத்துடலாம். மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? கிறிஸ்து உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறாரா, இரட்சகராக இருக்கிறாரா? அப்பனா விசுவாசத்தில் ஆபிரகாம் உங்களுடைய விசுவாச தகப்பன். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களான ஆபிரகாமுடைய சந்ததி, வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரர். கையில் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்துவுடையவனானால் ஆபிரகாமுடைய சந்ததியும் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரனாகவும் இருக்கிறேன். ஆமேன். அப்படி சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்தில் 1 அப்படி பேசிட்டு வர என்ன பேசுறாருன்றா, நம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற காலம் வரைக்கும் நாம் பிள்ளையாக இருந்தால் கூட சுதந்திரவாளியாக இருக்க முடியாதுங்கிறார். நீங்கள் குடும்பத்தில் பிறந்த பிள்ளையாக இருந்தால் கூட அடிமையானவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் வந்துருங்க. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ரோமர் 8 சொல்றாரு, திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் புத்திர சுவிகாரத்தின் ஆவிங்கிற. புத்திர சுவிகாரத்தின் ஆவினா லீகலா அந்த குடும்பத்துக்கு நீங்க சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள ஆவியன் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்கிறார். நீ வெளியே இருக்கிறவன் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன், இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன், இந்த குடும்பத்துடைய சகல சொத்துக்கும் நிறைவுக்கும் நீ சுதந்திரவாளி என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறாரா? ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அப்பாங்கிற உணர்வு இருக்காங்க. ஒரு நிமிடம் கூட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்க போகும்பொழுது ஆவியானவர் நீ இந்த குடும்பத்துக்கு உள்ள இருக்கிறவன் கிடையாது, குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறவங்க உணர்வு கொடுக்க மாட்டார். இந்த குடும்பத்துக்குரியவன், இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன் பரலோக பிதா, உன்னோட அப்பா என்கிற உணர்வை கொடுப்பார். 7ஆம் வசனம், கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறார். நீ புத்திரனையானால் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறார். இயேசு நம்முடைய ஆண்டவர் மட்டுமல்ல, கவனிங்க. நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறார். ரோமர் சொல்லுகிறார், நாம் தேவனுக்கு சுதந்திரனும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன் இருக்கு. தேவனுடைய குடும்பத்தில் கிறிஸ்து மூத்த சகோதரன், நாம் எல்லோரும் உடன் சுதந்திரர்கள். கவனிங்க, இயேசு நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் மட்டும் இல்லை, நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். அந்த மூத்த சகோதரன் எங்கே இருக்கிறார் என்றால் பிதாவின் வலது பார்சத்தில்
பவர்ஃபுல் பிளேஸில் இருக்கிறாரா? பெரிய இடத்துல உங்களுக்கு லிங்க் இருக்கா? ரொம்ப பெரிய இடத்துல. அங்கே ஒரு பிரதர் இருக்கிறார். அங்கே பிரதர் இருக்கிற மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஃபாதர் இருக்கிறார். கவனிங்க, இயேசு மேலே மதவாதிகளுக்கு ஒரு பெரிய கோபம். என்ன கோபம்னா, நீ மனுஷனாக இருக்க தேவனை எப்படி பிதான்னு சொல்லலாம்? நீ அவரை பிதான்னு சொல்லுகிறதுனால உன்னை தேவனுக்கு சமமாக்கினா என்று சொன்னார்கள். அவர் மேலே வந்து மிகப்பெரிய அக்யூசியேஷன், குற்றச்சாட்டாதான். இன்றைக்கு மதம் தேவனை பரிசுத்தராக, உயர்ந்தவராக, தொட முடியாதவராக ரொம்ப உயரத்தில் வச்சிரும். மனுஷனை ரொம்ப கேவலமானவனாக, மட்டமானவனாக, கடவுளை தொட முடியாதவனாக தள்ளி வச்சிரும். இந்த கடவுளை அவன் தொடணும், அணுகணும்னா நிறைய மத சடங்காச்சாரங்கள் செய்து அந்த கடவுளுக்கு முன்னாடி நெருங்கணும். அப்படி நெருங்கிட முடியுமான்னு கேட்டால் நெருங்க முடியாது, நீ தொட முடியாது. நாங்கள் இருக்கோம். நீங்கள் எவ்வளவுதான் சுத்தபத்தமாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் பரிசுத்தமாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய செயல்கள் மூலமாக கடவுள் பக்கத்தில் போக முடியாது. இயேசு வந்து காமிச்ச தெய்வம் வேற, மக்களை க்ளோஸ் ஆக்கினார். அதான் பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் பிடிக்கல. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, ஒருவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேறு மட்டுமல்ல, என்னுடைய எல்டர் பிரதரு, வேறு யாரும் மத்தியஸ்தன் கிடையாது. நான் அவர்கிட்ட போக முடியும், அணுக முடியும், என்னுடைய காரியங்களை சொல்ல முடியும், க்ளோஸாக வாழ முடியும். அவர் என்னுடைய பிதா, நான் அவருடைய செல்ல பிள்ளை. நீங்கள் தான்